குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்குது. இந்த குரு பயிற்சி இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். அதுக்கு முன்னாடி 7.5 சனி வேற. 7.5 சனி முடிஞ்சதில் இருந்து கூட நிறைய கஷ்டம்தான். தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நேரடியாக குரு பயிற்சி, அதாவது 7ஆம் இடத்துல சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்களா, 16லேருந்து ஒரு 20, 22, 24, 25 வயசு வரைக்கும் கூட மேல் படிப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த படிப்புங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய மனசு சார்ந்த பிரச்சனைகள், படிப்பு ரீதியாக ஏதாவது தடைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் இருக்காது. முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 1 வருடம் இந்த குரு பயிற்சியானது படிப்பு ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அரியர் இருந்தால் கூட நிறைய இருக்கும், நிறைய வச்சுருப்பீங்க. அது மாதிரி அரியர் இருந்தால் கூட அதெல்லாம் கிளியர் ஆகும். உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே கிளியர் ஆகும். 22க்கு மேலே 25 வயசு வரைக்கும் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள், ஏன்னா 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது, ராகுவோட கனெக்ஷன் ஆகுது. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரம், அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது ராகுவோட நட்சத்திரம். 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறது, அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். இப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு இந்த ஆண்டில், அதே சதை நட்சத்திரம். இந்த ராகுவோட குரு கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த தசை நடந்தாலும் வெளிநாடு போகிற மாதிரி, அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரி, தொழில் ரீதியாக அடிக்கடி வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி, தூரம் போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். ராகுவோட காரகத்துவங்களே இப்படி தான். வெளிநாடு, அந்நிய தேசம், வெளியூர் எங்கே இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், புதுசாக ஒரு வேலை தேடுறீங்களா, கொஞ்சம் தூரம் தான் கிடைக்கும், அலைச்சலை கொடுக்கும். அது மாதிரி ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும் இந்த குரு பயிற்சியானது. உங்கள் ராசியை பார்க்கறது அந்த அளவுக்கு சிறப்பு, எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை, 9 குடையவன். உங்களுக்கு 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இப்போ அந்த குரு பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள். இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்திருக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய தடை கொடுத்துருக்கும், தொழில் ரீதியாக கடனை கொடுத்துருக்கும். எப்படியும் குரு மறையும் போது அந்த இடத்துல ஒரு கடனை வாங்க வைக்கும். ஏற்கனவே கடனில் தான் இருப்பீங்க, ஒரு கடன் வாங்கி தான் கடன் கொடுத்துருப்பீங்க. இப்போது அந்த கடன் மட்டும் இல்லை, உடல்நிலை தொந்தரவு எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது. திருமணத்துக்காக இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது நிறைய தடைகளாக இருந்தால் இப்போது அந்த திருமண தடைகள் இருக்காது. ஏற்கனவே நிறைய திருமணம் தடைப்பட்டிருக்கும். ஏன்னா லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நீங்கள் சொல்கிறதுக்கு பயந்துன்னு அதை விட்டுருப்பீங்க.
சொல்லலாமா வேணாமான் இப்போ சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போ சொன்னால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த திருமண வாய்ப்புகள், லவ் சம்மந்தப்பட்ட திருமண வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும். நிறைய நன்மைகள் திருமணம் சார்ந்து, திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே அப்படின்னாக்கா, இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது முன்னேற்றமான காலகட்டங்கள். 2 பேருக்கும் நல்ல ஒரு அன்னோன்யம் வரும். அது இல்லாத ஒற்றுமை பிறக்கும். ஒருத்தர் மூலிமா ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஆதாயம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இது அஷ்டமாதிபதி தசை. இந்த தசை அப்படிங்கிறது சந்திரன் 8ஆம் அதிபதி, 8க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நட்சத்திரம் யாரோடது அப்படின்னாக்கா கேதுவோடது. அந்த கேது எங்கே இருக்கோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப், அந்த தசைங்கிறது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும். கேதுவை பொறுத்து உங்கள் வயது காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கேது எங்கே இருக்குது, அது எந்த நட்சத்திரம் ஏறி இருக்குது, அந்த வீட்டதிபதியோட பார்வை சுபத்துவ பலம், அதை பொறுத்து தான் இந்த சந்திர தசை 10 வருடங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இளம் வயது காலகட்டத்தில் வர்றது 31 to 41 வருது அப்படின்னாக்கா எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். திருமண வாழ்க்கை, ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் இப்போ குழந்தைங்களோட வளர்ச்சி, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் நிறைவேறணும் அப்படின்னாக்கா இந்த சந்திர தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அது சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நல்லா இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் 5 வருடம் நன்மை 5 வருடம் தீமை அப்படி தான் இருக்கும். அஷ்டமாதிபதி தசையில் ஃபுல்லாகவே 10 வருடங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் குருவுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது அந்த வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னாக்கா அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தனியார் துறையில் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் சரி, தனியார் துறையில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் எது நினைக்கிறீங்களோ கிடைக்கும். ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்குன்றதுனால அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை, இந்த ராசிக்கு 5 குடையவன் தசை, பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 தசைகளில் சந்திரன் மட்டுமே விதிவிலக்கு உண்டு. அதுக்கு மட்டுமே நம்ம நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் செவ்வாய் அருமையான தசைன்னு சொல்லலாம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை இது மாதிரியான அமைப்புகளில் இருந்துச்சுனாக்கா, குருவுடைய பார்வையில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா, தசை நடத்துச்சுனாக்கா இப்போ அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள். உங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா, தொழில் வளர்ச்சி கொடுக்கும். வேலையில் இருக்கீங்களா, வேலை வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது. 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, ராகு அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்குது கோச்சார ரீதியாக. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ சனியோட வீட்டில் இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் 2ஆம் இடத்துல, அவருக்கு 2ஆம் இடத்துல, உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக வரார். அர்த்தாஷ்டம சனியாக வந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுகிறார். இது மாதிரியான டைமில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா, சனி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் இருக்கு இல்லையா, அது பார்வை மூலமா உங்களுக்கு அந்த தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். 7ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு படுறது நல்ல சிறப்புன்னு எடுத்துக்கலாம். கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை, பசங்களுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கறது, திருமண வாழ்க்கை, அதாவது அவங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, நிறைய தடைகளாக இருந்துச்சுன்னா கூட இப்போ தடைகள் இருக்காது. அதாவது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய பிளான் பண்ணிங்கனாக்கா இப்போ நடக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிச்சே இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த யோசனை வரும், ஒரு வீடு கட்டணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஏதோ ஒரு வகையில். ஆனால் கடன் கொஞ்சமாவது இருக்கும், அந்த கடன் அமைப்பு கொஞ்சமாவது கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பார்வை. உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, இது வரைக்கும் வராத பணம் சேரும். கொடுக்க வேண்டிய பணத்தை கடன், அதாவது வட்டி மூலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு 7.5 சனியிலிருந்து 7.5 சனி முடிஞ்ச பிறகு 6ஆம் இடத்துல குரு போன பிறகு நிறைய உங்களுக்கு கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, தீராத நோய், இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த ராகு தசையில். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. சொல்லவே தேவையில்ல. ராகு தசை கூட கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லலாம். ஏன்னா அது சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணாலோ, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுன்னா கூட கொஞ்சம் மைனஸாக நிறைய இருக்குது. ஆனால் குரு தசையில் அப்படி சொல்லவே முடியாது. ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி.
வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ வாகனத்து மூலிமா நிறைய செலவு வச்சுட்டே இருக்குது இது வரைக்கும். இப்போ அந்த செலவுகள் இருக்காது. வண்டி மாற்றக்கூடிய சூழ்நிலை, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு கட்டுறது, அதுவும் இல்லாத பசங்களுக்கு சுப விசேஷங்கள் நடக்கிறது. இது வரைக்கும் நடக்கலனா இந்த காலகட்டங்களில் நடக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்த காலத்தில் நிறைய நோய் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். அதாவது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் கிட்டத்தட்ட 98 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மையை செய்யாது. 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது. உடல்நிலையில் கொஞ்சம் பாடாப்படுத்தும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஒரு தெளிவுகளை பிறக்கும். அதாவது பார்வை அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை. உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் கிளியராகும்னு சொல்லலாமே தவிர, ஆனால் பின்னாடி வரக்கூடிய சனி திசையில் அந்த அளவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பசங்களுடைய வளர்ச்சி, வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சொத்து பத்து ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். பழைய சொத்து, பழைய ப்ராப்பர்ட்டி வர வேண்டியது இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். இந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசா புத்தி ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், குரு பயிற்சியானது பார்வை மூலிமா நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.